வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை ஒரு 15 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஏதாவது ஒன் ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து உங்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டும் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் டெம்ப்ளேட்டு. ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமாக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகி க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். இப்போ அந்த நம்மளோட ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்டை மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இமேஜ் அந்த பேக்ரவுண்ட் இமேஜெலாம் அதுக்கு வீடியோட எண்டிங் வந்துட்டு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக டெம்ப்ளேட் வரி அந்த 14 செகண்ட்னா 14 செகண்ட் வரி மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண நம்மளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை இப்போ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து இப்போ ஷோ ஆகும். அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமாக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆகி பேக்ரவுண்டில் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. ஸோ இப்போ ஷார்ப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட்டிங்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 6 செகண்டு கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து எனி 2 பிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வந்து 2 பிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ 2 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண மாட்டி பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு அந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் பேலன்ஸ் அந்த ஒன் ஃபோட்டோக்கும் அதே மாதிரி தான் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எகைன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போய்ட்டு அதோட இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி ஆட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து 2 ஃபோட்டோஸ்க்குமே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 ஃபோட்டோஸ்க்குமே அந்த விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறதா தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப உங்களுக்கு அது வந்து
பிரைட்னஸ் வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. தேவையில்லை அப்படின்னா எடுத்துகிட்டு எகைன் இப்போ இந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ண அந்த 2 ஃபோட்டோஸு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் அது ஷோ ஆகும். இப்போ வீடியோ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்படியே வீடியோவை நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் அந்த மாதிரி பிளாங்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரேம் முடியுது. ஸோ கரெக்டாக வந்து ஃப்ரேம் முடிகிற இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் கரெக்டாக வந்து ஷோ ஆகுது. கரெக்டாக அதை 24 செகண்ட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த கடைசி ஆட் பண்ண அந்த 2 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 1 ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு பிரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு -20 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த இன்னொரு ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி தான் பிரைட்னஸை மட்டும் கொஞ்சம் -20 வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிற அந்த லைட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் அந்த வீடியோஸை வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்லேயும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஒயிட் டெம்ப்ளேட்டுக்கும் செட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பிங்க் கலரில் ஒரு லைட் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த லைட்டோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு வேறு கலர்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதே கலரை வர்றதா இருந்தாலும் இப்போ விட்டுட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ கடைசி ஆட் பண்ண அந்த லைட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் மேக் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கலர்ஃபுல்லாக கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து 2 டைப்ஸ் வந்து டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் வீடியோஸை வந்து ரிவைன் பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து 1 by 1 ஸ்டெப்பை பார்த்து கரெக்டாக எடிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து நீங்களும் மேக் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.